Hi friends, welcome to Sandhya Kutti channel. இன்னைக்கு நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலமா ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் குக்கர் ஒன்னு வெச்சிட்டேன். நீங்க நல்லெண்ணெய் அப்படி இல்ல கடலை எண்ணெய் எடுத்துக்கங்க. இந்த தொக்கு செய்யறதுக்காக ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்கறோம்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் இருக்கிறதுனால இது போல நான் பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமா வந்து நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க பெரிய வெங்காயம் எடுத்திருக்கீங்களோ அதே அளவு நான் சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்துல கூட செய்யலாம். இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20-25 வெள்ளைப்பூண்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இதையுமே இது கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். பாருங்க, இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு புளி வந்து கரெக்டா இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காத நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்தா போதுங்க. முழுமையா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வந்தா போதும். இப்ப நீங்க வெள்ளைப்பூண்டை தனியா கூட நீங்க தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இது போல சேர்க்கும் போது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூண்டை தனியா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இதுல இருக்காது. அதனாலதான் நான் வெள்ளைப்பூண்டும் இதோட நான் சேர்த்து விட்டுக்கிட்டேன். எந்த அளவுக்கு இது போல நிறம் மாறி வருதோ அந்த அளவுக்கு இந்த தொக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இது போல நம்ம பிரட்டி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம். பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்கு. பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மீடியமான ஃப்ளேம் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த வெங்காயத்திலிருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு பிரஷர் போன பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த தொக்குக்கு ஒரு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க. அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மீடியமான ஹீட்லயே வச்சுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, தனியா விதை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த பொடி சேர்க்கும் போதுதான் அந்த தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் ஃபிளேவர் வந்து கிடைக்கும். பாருங்க, நம்ம சேர்த்திருக்கிற கடுகு வரமல்லி எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்ப இதை நம்ம ஆற விட்டு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. ஆனா பாருங்க, இந்த வெங்காயத்துல இருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியே வந்து போதுமான அளவா இருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா குழைவா வந்து வெந்து வந்திருக்கு. இப்ப இதை வந்து நம்ம நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆரியும் வந்துடுச்சு. இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பாருங்க, இப்ப வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிட்டோம். இப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துக்கிறேன். நானு இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா வந்து பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த தொகுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. எதுக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இது நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுக்கும் போது
நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வருங்க. அதனால இப்பயே நம்ம சேர்த்துக்கிறோம். இப்ப கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காம அப்படியே நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. நீங்க கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம், இல்ல வந்து பேஸ்டாவும் அரைச்சு எடுத்துக்கலாம். பேஸ்டா நம்ம அரைச்சு எடுக்கும் போது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து சாப்பிடலாங்க. இப்ப நான் நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப தாளிக்கிறதுக்காக அதே கடாயை வச்சுக்கிட்டுங்க. இப்ப தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம ஆயில் சேர்த்து தான் வெங்காயம் வதக்கி எடுத்திருக்கோம். திரும்ப வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்த உடனே நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்த பிறகு நீங்க கடுகு சேர்த்துக்குங்க. அப்பதான் டக்குன்னு வந்து பொரிஞ்சு வரும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்திருக்கேன். பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த வெங்காயம் பேஸ்ட் வந்து இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே நீங்க சேர்க்க வேண்டாங்க. தண்ணி சேர்த்தீங்கன்னா இந்த தொக்கு வந்து டக்குன்னு கெட்டு போயிடும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும். பாருங்க நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மீடியமான ஹீட்லயே வச்சு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வந்து ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த இந்த வரமல்லி சீரகம் எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பொடியை வந்து முழுமையா சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்ப மீடியமான ஹீட்லயும் சிம்லயும் மாத்தி மாத்தி வச்சு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இடையிடையே வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. அதுல இருந்து நம்ம சேர்த்திருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். முழுமையா இந்த தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க காரம் கரெக்டா இருக்குன்ட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமா வந்து உப்பு வந்து பத்தாம இருக்கு. அதனால வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான் வந்து எனக்கு உப்பு பத்தலைங்க. நம்ம சேர்த்திருக்கிற புளிப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கு. சேர்த்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 3 to 5 நிமிஷம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாங்க. இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க சூப்பரா வந்து நம்ம வெங்காய தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க வெங்காய சட்னின்னு சொல்லலாம், வெங்காய தொக்குன்னு சொல்லலாம், வெங்காய ஊறுகாய்ன்னு சொல்லலாம், எப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க. இந்த தொக்கு பாத்தீங்களா இது சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே லைக் போடவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.